ஏன் நம்ம கருவாடு ஃபிஷ் எல்லாம் சொல்றோம் கேட்குறீங்களா? செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். நம்ம வீட்டுல பெரியவங்க சாப்பிடுற பழைய சாதம் தான் இப்ப ட்ரெண்டிங்ல ஐஸ் பிரியாணின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பழைய சாதத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதோட கூலிங் நேச்சர் தான். சம்மர்ல பொதுவாகவே வரக்கூடிய பாடி ஹீட், அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன்ல இருந்தெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமா பித்தம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ். ரெண்டாவதா ப்ரோபயோட்டிக் ஃபேக்டர். ப்ரோபயோட்டிக் ஃபேக்டர்ன்றது நம்ம ஓவர் நைட் அந்த ரைஸை தண்ணியில சோப் பண்ணி வச்சுட்டு மோரும் கலந்து நம்ம சாப்பிட்றப்போ அதுல இருக்கக்கூடிய கட்டுக்கு தேவையான பாக்டீரியாஸ் நம்மளோட கட்டை கிளீனா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ப்ளோட்டிங்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் சொல்றப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி, சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாமான்றதுதான். சுகர் இருக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம், ஆனா மாடரேட்டான அளவு தான். அவங்க எப்படி இதை சாப்பிடலாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? சாதம் வடிச்ச சாதத்தை யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் உட்படுத்தி அவங்க தாராளமா இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனுக்கு சாப்பிட்டுக்க முடியும். இதே ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஃபைட்டேட்னு சொல்லப்படுற ஆன்டி நியூட்ரியன்ட் லாக் ஓபன் ஆகுறதுனால இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்குது. ரீசெண்டா வெளிவந்த ஆய்வின் முடிவா என்ன சொல்றாங்கன்னா, பழைய சாதம் கன்சியூம் பண்றதுனால நமக்கு அயன் பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம்? பொதுவாகவே பழைய சாதத்தோட ஹிட் காம்போவான பழைய சாதம் சுண்டக்காய் வத்தல், இல்லைன்னா பழைய சாதம் கருவாட்டு தொக்கு, அதை விட ஹிட் காம்போ பழைய சாதம் முந்தின நாள் வச்ச ஃபிஷ் கிரேவி. எப்படி சூப்பரான காம்போவோட மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் அதை ட்ரை பண்ணலாம். ஏன் நம்ம கருவாடு ஃபிஷ் எல்லாம் சொல்றோம்னு கேக்குறீங்களா? அது மூலியமா புரோட்டீனும் அயனும் மற்ற மினரல்ஸும் நமக்கு நல்ல என்ரிச்டா கிடைக்கும் பழைய சாதத்தோட காம்பினேஷனை எடுக்கிறதுனால. ரைட்? எதை எப்போ எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுட்டு ஹாப்பியா சாப்பிடுங்க. ஸ்டே அவேர், ஸ்டே ஹெல்தி.